சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கூடயே போட்டி போடுற அளவுக்கு ரொம்ப ருசியாக வந்து இறால் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. 350 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 250 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். 250 கிராம் இறால் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ குக்கர் காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காண்டி வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் நமக்கு வதங்கி வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வதக்கணும். அப்பதான் வந்து பிரியாணி ருசியாக இருக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற கேப்பில் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தக்காளி மையா வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போற வரை வதக்கிக்கலாம். புதினா போட்டுக்கலாம். புதினாவும் வதங்கி வரவும் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் போட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசம் போற வரை வதக்கிட்டு 100 ml தயிர் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து கிரேவி பதத்துக்கு இருக்கணும். இப்போ அரிசியை தண்ணி இல்லாம சேர்த்துக்கலாம். அரிசியை ஒரு பரட்டி விட்டுக்கலாம். பிரியாணி குலையாம உதிரியா இருக்கும். இறால் சேர்த்துக்கோங்க. முதல்ல சேர்த்தீங்க அப்படின்னா இறால் வந்து ரொம்ப நேரம் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். எடுத்துருக்கிற அரிசிக்கு 1.5 மடங்கு, அதாவது 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டோம்னா வீடை கமக்கிற இறால் பிரியாணி ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.